இந்த புதிய அரசியல் சூழல்ல தாவிகா வந்து எப்படி ஒரு பலமான கட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்று 2 ஆண்டுகள் தான் ஆகுது. ஒரு ஆண்டு நிறைவடைந்து 2ஆம் ஆண்டு நடந்து கொண்டு இருக்குது தாவிகா ஆரம்பிச்சு. அதுக்குள்ள எப்படி வளர்ந்த திராவிட கட்சிகளை தூக்கி ஈஸியா சாப்பிடுது அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கு ஒரு புதிய தலைவராகவே விஜய் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டும் ஒரு புதிய தலைவராக இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு புதிய தலைவராக திகழ்கிறார் திரு விஜய் அவர்கள். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் ராயப்பேட்டையில இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாரு. கலந்து கொண்டு நோன்பு இருந்திருக்கிறாரு, நோன்பு திறந்திருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஒரு புதிய தலைவர் கிடைச்சிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இனி அவர்கள் துயரம் எல்லாம் அழிய போகிறது அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டும் தலைவராக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு புதிய தலைவர் உதயமாயிருக்கிறார். அது வேற யாரும் இல்லை, நமது தளபதி விஜய் அவர்கள். இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில நடந்தது என்ன, விஜய் வந்து எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கான தலைவரா ஒரு மாற்று அரசியலுக்கான தலைவரா உருவாகியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு இந்த நிகழ்ச்சி ராயப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. அதனால ஒரு திரளான பக்தர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ரசிகர்கள் சொல்ல முடியாது, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ திரளான தொண்டர்கள் வந்து கலந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில. விஜயை பார்க்கறதுக்காகவே அங்க பல ரசிகர்கள் வந்திருக்காங்க. நோன்பு திறக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த கேட்டு எகிரி குச்சி ஓடி அந்த நோன்பு மாண்பையே கெடுக்கிற அளவு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கூட்டம் வந்து அங்க உள்ள வந்திருக்காங்க. அவ்வளவு பேர் வந்து விஜயை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்தே அவர் எவ்வளவு பெரிய தலைவராக வளர்ந்து வருகிறார் அப்படின்றத உங்களால நல்லா பார்க்க முடியும். தாவேகா தலைவர் விஜய் வந்து அடுத்த முதல்வராவதற்கான ஒரு வாய்ப்புன்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பீக்ல அப்படிதான் சொல்லணும். ஸோ நீங்க இது என்னுடைய தனிப்பட்ட பார்வையா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, கள சூழல்களை பார்த்தாலும் சரி, ஒரு மாற்றத்திற்கான சூழல் தான் இங்க தேவைப்படுது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது, தமிழகத்துல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதை தாண்டியும் தமிழகம் அப்படின்னு சொல்றதுதான் பிடிச்சிருக்கு. அவருக்கு தமிழ்நாடு அப்படின்றது இடிக்குது. ஸோ அதனாலதான் அவருடைய கட்சி பேரை கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காருன்னே நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா எதுக்காக மக்களுக்கான கட்சி, எதுக்காக நீங்க வந்து இதுக்கு ஓட் பண்ணணும், அடுத்த ஒரு பவர் சோர்ஸ்க்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அப்படி நினைத்தீர்கள் இவ்வளவு நேரம் நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான பதில் என்னவா இருக்கணும். ஸோ நண்பா மணிக்கவும் தோழர்களே, ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நான் சட்டையர் தான் பண்ணிட்டு இருந்தேன். தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கான ஒரு மீனிங்கா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது ஒரு தற்குறி வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்லப்போனா. ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஸோ இவர் வந்து 70 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஒரு மாண்பு கெடுத்துட்டு இவர் திடீர்னு வந்து 2 வருஷத்துல இவர் வந்து புடிங்கலாம் நட போறது இல்லை. அப்படி ஒன்றும் ஒரு இத்தனை ஆண்டுகள் பண்ணல. 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 50 வயசு கடந்ததுக்கு அப்புறம் இவர் அரசியல்ல வந்துதான் நான் நட்டு புடுங்குவேன், நட்டு நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறதுக்கான காரணம் வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மக்கள் பாசம் அக்கறை அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இவ்வளவு நாள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால தமிழ்நாட்டிற்குள் வந்து பல ரீதியா நுழைய பார்த்தாங்க, முடியல. ஸோ புதுசாக அனுப்பப்பட்ட ஏவல் நாய்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கள்ள குழந்தையாக இந்த சைடு ஒரு பி டீமா என்டிகே இருக்கு அப்படின்னா, சி டீமா வந்திருக்கவங்க தான் நம்ம தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள். ஓகேவா? ஸோ இவர் வந்து இஸ்லாமியர்களோட தலைவர் அப்படின்லாம் நான் ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தேன் இல்லையா. இஸ்லாமியர்களுக்கான புதிய தலைவர் உருவாயிட்டாரு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இவர் தான் தலைவர் அப்படின்னாலும் நான் பேசியிருந்தேன். எதனாலனா இந்த நோன்பு துறக்கிறத ஒரு விஷயத்த பத்தி. இது வந்து ஒன்றும் பெருசா நீங்க வந்து குழப்பிக்க தேவையான விஷயம்லாம் கிடையாது. இது ஒரு புதிய கெட்டப்ல ஒரு புதிய நாடகம் நடிச்சிருக்காரு அண்ணன் அப்படிதான் சொல்லணும். நான் மீம்ஸ் எல்லாம் கூட இப்ப இந்த ட்விட்டர்ல மீம்ஸ் எல்லாம் வந்து அண்ணன் தான் இப்ப டாப் ட்ரெண்டிங்னே சொல்லலாம். ஒரு சில மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நடிக்க வர காலத்துல போயிட்டு இப்படி சினிமா விட்டு போய் என்ன இப்பதானே நல்லா நடிக்கிற பாய் வேஷத்தெல்லாம் அப்படிலாம் சொல்லிலாம் மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த அளவுதான் இவரோட நிலைமை இருக்கு. எதனால வந்து இவரு இஸ்லாமியர்களுடைய நோன்பு கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமா. அது ஒரு நாடகம் தான், அது ஒரு செட்டப் தான், ஒன்றும் பெருசாலாம் நீங்க வந்து குழப்பிக்கலாம் தேவையில்ல. ஸோ தற்கூரி கழக தலைவர் திரு விஜய் வந்து
ராயப்பேட்டையில வந்து இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. இவருடைய பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணோம்னா, சினிமால இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய படங்கள் மூலயமா இஸ்லாமோபோபியாவை கக்கிட்டு இருந்தவர் தான் திரு விஜய் அவர்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, துப்பாக்கி படமா இருக்கட்டும், அதுல இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள்னாலே நாட்டுக்கு எதிரானவங்க, இஸ்லாமியர்கள்னாலே குண்டு வைப்பாங்க, பாம்பு வைப்பாங்க, ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அஜெண்டாவை பரப்பி கொண்டு இருந்த ஒரு விஜய் தான். அப்புறம் இன்னொரு படம் எடுத்தீங்கன்னா பீஸ்ட்லயும் அதே சேம் வில்லன் தீவிரவாதி அதே கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் கூட நீங்க சினிமா, அதெல்லாம் சினிமா ப்ரோ, டைரக்டர் பண்ணது ப்ரோ அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஸோ அதனால நான் வந்து அது பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல விட்டுறேன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்து களத்துல பார்த்தோம்னா, இது நாள் வரைக்குமே உலகத்திலேயே வந்து ஒரு மதம் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டு இருக்கு. நீங்க இந்த மதத்துல பிறந்துட்டீங்கனாலே வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் தான் இஸ்லாம் மதம். மிடில் ஈஸ்ட்ல இருந்து தொடர்ந்து பாலஸ்தீன்குள்ள நடக்கக்கூடிய அந்த குண்டு வெடிப்பா இருக்கட்டும், அவங்க மேல நடக்கக்கூடிய வன்முறையா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ உலகம் முழுக்க எங்க நீங்க போய் பார்த்தாலுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு இந்தியா ஒன்றும் விதிவிலக்கல்ல. இன்னும் சொல்ல போனா இந்தியா மிகவும் ஒஸ்டான ஒரு பொசிஷன்ல தான் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது குறிப்பா நீங்க வட இந்தியா போனீங்கன்னா ஒரு இஸ்லாமியர்கள்லாம் உங்களால வாழவே முடியாது. எந்த நாள்ல என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. இப்போ கூட ரீசெண்டா அந்த உத்தரப்பிரதேஷ்ல யோகி ஆதித்யநாத் ஒரு இது கொடுத்துருக்காரு. ஹோலி அன்னைக்கு நீங்க ஒன்றும் இது பண்ண தேவையில்ல, நமாஸ் பண்ண தேவையில்ல, மசூதிக்கு போக தேவையில்ல, ஒரு நாள் உட்காருங்க வீட்டுல என்று சொல்ற அளவுக்கு தான் இஸ்லாமியர்களோட நிலைமை நம்ம நாட்டுல இருக்கு. எவ்வளவு மாப் லிஞ்சிங் நடக்குது. 2002 குஜராத் கலவரத்தப்போ எவ்வளவு இஸ்லாமியர் கொல்லப்பட்டாங்க. தொடர்ந்து எவ்வளவு வன்முறைக்கு உள்ளாகிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. இப்படி இவ்வளவு பிரச்சனைக்குரிய ஒரு கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மக்கள், அவங்கள வந்து ஒரு வாக்கரசியலுக்காக ஒரு நாடகம் பண்ற பத்தியா, இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு செயல். 50 வயசு ஆகுது உனக்கு, எத்தனை இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை வந்திருக்கு. சிஏஏ வந்திருக்கு, என்ஆர்சி வந்திருக்கு, குஜராத் படுகொலை வந்திருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்பெல்லாம் வந்து வாயில வந்து என்ன வச்சிருந்தாரு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு கேட்க தோணுது. அப்பொழுதெல்லாம் அமைதியா இருந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, அப்பெல்லாம் மக்கள் மீது இல்லாத அக்கறை இன்னைக்கு என்ன திடீர்னு நோன்பு துறக்கிற அளவு போயிருக்கீங்க சொல்லுங்க திரு விஜய் அவர்களே. எந்த ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரும்போதும், பிஜேபி ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் கொண்டு வரும்போதும் அமைதியாக வாயில பூட்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த திரு விஜய், உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிய மக்களுடைய வீடுகள் புல்டோசர் மூலமா எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அமைதியா இருந்த விஜய், பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங் பரிவார் அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து தலித்துகள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் நடத்தப்படுகின்ற அந்த வன்முறைகளுக்கெல்லாம் அமைதியா இருந்து கொண்டிருந்த விஜய், அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்து ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு கண்டனத்தையோ தெரிவிக்க திராணி இல்லாத, முதுகெலும்பு இல்லாத திரு விஜய், ஆக்சுவலி சொல்ல போனா அது பண்ண தேவை கிடையாது அவரு. ஏன்னா அவர் வந்து அவங்களோட கள்ள குழந்தை தான், அது ஒரு அஜெண்டா தான். ஸோ அவரு ஓனரை எதிர்த்து எப்படிப்பா ஒரு நாய் குலைக்கும் அப்படின்றதுதான் ஆக்சுவல் கேள்வி. ஸோ அது பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம ஒரு கேள்வியை அதை முன்வைக்கிறோம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்து நீ பேச மாட்டேன், திமுக ஜிப்ல இருந்து வாய் எடுக்க மாட்டேன், எதுக்கு எடுத்தாலும் திமுக டீலிமிட்டேஷன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை. நம்மளுடைய எம்பி சீட்ஸ் குறைக்கிறானுங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். உத்தரப்பிரதேசம் அதிகமாக்கி இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறது ரொம்ப ஒரு ஒரு கேவலமான ஒரு அரசியல் போக்கு. இதெல்லாம் எதிர்த்து பேசாம இதை குறித்து விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல நம்ம ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இது மக்களுக்கான பிரச்சனை இல்லை, குறைச்சாலும் குறைக்கலனாலும் அது ஒன்றும் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாதுன்ற அளவுக்கு பேசக்கூடியவர் தான் இந்த விஜய். இவ்வளவு கேவலமாக அரசியல் செய்யக்கூடிய விஜய் திமுகவை மட்டுமே எதிர்த்து இங்க ஒண்ணு பண்றாரு. எதனால இதை பண்றாருன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவர் கொடுத்திருக்கிற ப்ரொபகண்டா, ஒரு அஜெண்டா தான் இது. இப்ப வந்து இவர் இஸ்லாமியர்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணல, அவங்க பிரச்சனைகளுக்காக கூட நிக்கல, ஆனா வாக்கு வேணும்ன்றதுக்காக, வாக்கரசியல்ன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு போயிட்டு மசூதியில போய் கேவலமா ஒரு நாடகம் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாத்தோட ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, ஒரு கிளைமேக்ஸ்னு வச்சுக்கோமே. இதை இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அதாவது விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு டிவி நிகழ்ச்சியில ஒரு டிபேட்ல பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு விஜய் மேல. என்ன அப்படின்னா, விஜய் வந்து இஸ்லாமிய மக்கள்னால என்னுடைய உயிருக்கு ஆபத்து, எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டதாக விசிகா வன்னியரசு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதுக்கு சமூக வலைதளங்கள்ல விஜய் சார்ந்தவர்கள் கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னவா இருக்குன்னா, அவரு ஒய் செக்யூரிட்டி கேட்டதுக்கான காரணம் அதுன்னு கொடுக்கல, பட் அவரு கேட்டிருக்காரு, தரப்போறாங்க. தந்ததுக்கு அப்புறம் நம்ம அதோட ஆர்டிஐ எடுத்து பார்ப்போம் ஒரு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ
அவரு இது கேட்டதுக்கான காரணம் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஒரு ஒரு நபர் வந்து முட்டை அடிப்போம் விஜய் மேல அப்படின்னு சொல்றதுக்கான பயந்து போய் தான் இவர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு 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 விஷயம் உலாவுது. ஸோ சாதாரண ஒரு முட்டை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக பயந்து போய் செக்யூரிட்டி வாங்கக்கூடிய ஆள் தானா விஜய்? இப்படி படங்கள்ல 10, 15, 20, 50 பேரை பறக்க விடுற விஜய்க்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? முட்டை அடிக்கிறதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கும். நான் வந்து விசிகாவின் துணை பொதுச்சாளர் வன்னியரசு சொன்னதை நம்புறேன். இவர் இஸ்லாமிய மக்கள்னால எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிதான் மேபி வாங்கியிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். இல்லைன்ற பட்சத்துல திரு விஜய் வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஆமாங்க இப்படி சொல்லியிருக்காரு, இது வந்து மிக தவறானது, கண்டனத்துக்குரியது, நாங்க இவர் மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க போறோம் விசிகாவின் வன்னியரசு மேல, ஏன்னா அவர் ஒரு பொய் பரப்புறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சட்ட ரீதியா அவர் மேல ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு நடவடிக்கை எடுங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் இவங்களும் சார்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, விசிவிக்கில இருந்து அவசரமா சித்திக்குன்னு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி ட்விட்டர்ல வன்னியரசு பேசினதுக்கு அடுத்து ஒரு நாள்ல இந்த மாதிரி ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி ஒரு லெட்டர் பேட் அறிக்கை ஒன்று போட்டு விட்டா முடிஞ்சா, வேற எதுவும் நீங்க பண்ண தேவை இல்லையா? புஷி ஆனந்த் வந்து இதை குறித்து மறுப்பு தெரிவிக்கலையா? பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பேசுங்க, லீகலா ஆக்ஷன் எடுங்க வன்னியரசு மேல. இப்ப நான் வந்து இதை நம்புறேன். நான் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டாவே வைக்கிறேன். விஜய் வந்து இஸ்லாமியர் மக்கள் மேல உண்மையாலுமே அவங்க நலன் மீது அக்கறை இருந்தால், அவர்கள் மீது அன்பு இருந்தால், அவர்கள்னால உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் பட்சத்துல நீங்க விசிகா வன்னியரசு மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நீங்க வந்து பிஜேபி அரசுடைய கள்ள குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னா நீங்க செய்யுங்க. இல்ல நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தை தான், பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு டீம் தான் டிவிகா அப்படின்னு நான் நம்புறேன், அது இல்லைன்னா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நேரடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாமல், அதற்கான திராணி இல்லாமல் ஏவப்பட்டிருக்கும் ஒரு நாயதான் இந்த டிவிகா என்ற கட்சியும் அதன் தலைவர் விஜய் என்றும் நான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். சரியா? ஏற்கனவே என்டிகேவுடைய அரசியலை பார்த்தோம். அதுவும் ஒரு பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு வச்சுப்போம். இவங்க வந்து பிஜேபியினுடைய சி டீம். அவர்களுடைய ஏவல் நாய்கள் தான் இந்த என்டிகேவும் டிவிகேவும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவனுங்க உருவாக்கின சோம்பி வந்து இப்போ இவங்க கட்சி வந்து டம்மி ஆயிட்டு இருக்கு. அந்த சோம்பிகளுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மனநலம் குன்றிய ஒரு புதுவிதமான தற்கூரிகளை சோம்பிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தற்கூரி கழக தலைவர் விஜய். கரெக்டா? என்ன பண்றானுங்க? எங்கெல்லாம் போறானுங்களோ அங்கெல்லாம் கொடி எடுத்து காட்டுறானுங்க, டிவிக்குன்னு கத்துறானுங்க. இது வட இந்தியா, இது ஒரு மாப் மென்டாலிட்டி. வட இந்தியால எப்படிதான் எங்க போனாலும் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திட்டு இருப்பானுங்க பைத்தியக்காரனுங்க. அதே ஈக்குவேஷன்ல இவனுங்க பண்றானுங்க. வார்த்தைகள் மாறலாம், ஆனா அந்த மென்டாலிட்டி ஒண்ணு தானே. மாப் மென்டாலிட்டின்றது மாறாது. ஸோ இது வந்து ஒரு மாப் மென்டாலிட்டியா தான் நாங்க பாக்குறோம். இது ஒரு விஷச்செடி போல வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த டிவிகேக்காரங்க தமிழ்நாட்டுல. இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான விஷச்செடிகளை வளர விடக்கூடாது. இது இந்த முளைகளையே கிள்ளி எறியணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஜெய் ஸ்ரீராம் கத்துற மாதிரி டிவிக்கேன்னு கத்திட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு தேட்டருக்கு போனாலும் எங்க போனாலும் கொடியை தூக்கிட்டு, இது வந்து ஒரு சில ஜாதி, இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷ்டி, ஜாதி வெறியர்கள், இந்த அந்த மாதிரி கட்சி கொடியை தூக்கிட்டு போறவங்க பண்ற வேலை. அதையே சேம் கான்செப்ட்ல இவனுங்க கக்கூஸ்க்கு போனா கூட டிவிக்கே கொடி எடுத்துட்டு போயிடுவானுங்க போல. அதனால மக்களே, உங்களுடைய சுற்று வட்டாரத்துல உங்களுடைய குழந்தைகள்ல நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி தற்கொலைகளா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு தலையிலே அடிச்சு ஸ்கூலுக்கு போய் படிடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். டிவிகே தம்பிஸ் வந்து நீங்க என்ன கடிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் கடிக்கலாம், நோ அப்ஜெக்ஷன். மற்றபடி டி ஸ்டாக் அப்படின்ற என்னுடைய யூடியூப் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இனிமேல் இது போன்ற தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வரும். ஸோ நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் டு டி ஸ்டாக்.